திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. ராமு, மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றி அடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. ராமு, மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றி அடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். தொகுதி புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இன்று காலை முதல் தாவேக தலைவர் விஜய் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி தவளக்குப்பத்தில் வாக்கு சேகரித்த போது மணவெளி பாஜக வேட்பாளரும் சபாநாயகருமான செல்வத்திற்கு வாக்கு சேகரித்திருக்கிறார் விஜய். இதனால் புதுச்சேரி மணவெளி தாவேக வேட்பாளர் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் விவரிக்க கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். இந்த பெயர் மாற்றத்திற்கான காரணம் என்ன? மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இன்று காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்ளுவார் என காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் சரியாக 11 மணிக்கு மேலாகவே, அதாவது குறிப்பாக 12 மணிக்கு முன்பு புதுச்சேரியுடைய முதல் சந்திப்பில் தனது பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் துவக்கினார். அங்கிருந்து 2ஆம் சந்திப்பு கடலூர் சாலை மற்றும் 3ஆம் சந்திப்பான தவளக்குப்பம் ஆகிய 3 சந்திப்புகளில் அவர் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். முதல் சந்திப்பில் 12 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பல்வேறு திட்டங்களை அறிவித்தவர் 2ஆம் சந்திப்பில் வேட்பாளர்களுக்கு மட்டும் வாக்களியுங்கள் என்று கூறி உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு 3ஆம் சந்திப்பிலான தவளக்குப்பம் சந்திப்பில் அங்கு உள்ள, அதாவது குறிப்பாக மணவெளி, ஏம்பலம், பாகூர் உள்ளிட்ட குப்பத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளரை குறிப்பிட்டு பேசும்போது மணவெளி தொகுதியில் ராமு என்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார். ராமு அவர்களும் விஜய் அருகில் நின்று கொண்டிருந்த போது விஜய் அவர்கள் புதுச்சேரியினுடைய சட்டப்பேரவை தலைவரும் பாஜகனுடைய வேட்பாளருமாக அதே தொகுதியான வேட்பாளருமான செல்வம் என உச்சரித்தார். அதனால் சிறிது நேரம் பகுதியில் இருந்த தமிழக வெற்றி கழகத்தினர் ஆச்சரியமடைந்து அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அங்கிருந்த வேட்பாளர் தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு விஜயனிடம் கூறிய போது மீண்டும் திருத்தி நமது வேட்பாளர் ராமு அவருக்கு வாக்களியுங்கள் என திருத்தி கூறினார். புதுச்சேரியிலுடைய சட்டப்பேரவை தலைவர் அந்த பகுதியில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்த நிலையில் இவருக்கும் அந்த சட்டப்பேரவை தலைவருக்குமான அந்த போட்டி தான் தற்போது அதிகரித்து வருகிறது. அதனால் அந்த பகுதியில் அவர் வரும்போது அந்த எதிர்க்கட்சியினுடைய பாஜகவினுடைய வேட்பாளர் பெயரை அவரிடம் கூறியிருக்கலாம். அப்போது அந்த பெயரை தவறுதலாக அவர் உச்சரித்திருக்கலாம் என்ற தமிழக வெற்றி கழகத்தினர் தெரிவித்தனர். ஆனாலும் தன்னுடைய வேட்பாளர் பெயரை மாற்றி கூறிய போது எதிர்க்கட்சியினுடைய எதிர் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் பெயரை தவறுதலாக உச்சரித்து விட்டு மீண்டும் தனதனுடைய வேட்பாளரை உச்சரித்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்களிடையே சிறிது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.